கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த மாதிரி டீ போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இது உங்க வீட்டோட ஃபேவரட் டீ ஆயிரும். இதுக்கு பேரு குவைத்தி கரக் டீன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க நிறைய அரபி வீடுகள்ல இது ரொம்ப ஃபேமஸ். வாங்க இந்த டீ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார்ல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 போல ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இந்த அளவுக்கு தான் எடுக்கணும் பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா சுக்கு பொடி சேர்க்கணும். கூடவே குங்குமப்பூ சும்மா கொஞ்சமா 2-3 இதழ்கள் தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை பவுடர் பண்ணிக்கோங்க. இது 2 பேருக்கு டீ போற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்ச அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சுக்கு பொடி இல்லைன்னா இந்த இடத்துல இஞ்சியை தட்டி கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு கலர் வந்ததுக்கு அப்புறமா டீயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த டீயோட ஹைலைட்டே நம்ம கொஞ்சமாக சேர்த்து அந்த குங்குமப்பூ தான். மற்ற மசாலாக்களோட நம்ம குங்குமப்பூவையும் சேர்த்து அரைச்சி சேர்க்கும் போது டீயோட டேஸ்ட்டை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.